கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறை நகராட்சி சார்பில் ஆடி அமாவாசை முன்னிட்டு நடத்தப்படும் வாவுவெளி பொருள் கண்காட்சி 101வது ஆண்டு கடந்த 19 நாட்களாக கண்காட்சி நடைபெற்று வந்தது. ரயில் ராட்டினம் கவிழ்ந்த விபத்தில் 10 வயது சிறுமி உட்பட 7 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் மார்த்தாண்டம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த கண்காட்சி பாதுகாப்பு இல்லாத நிலையில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருவதாகவும், அளவுக்கு அதிகமான ஆட்கள் சிறிய பகுதியில் கூடுவதால் விபத்து ஏற்பட்டால் பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகவே இது குறித்து ஆண்டுதோறும் பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் நகராட்சிக்கு இந்து முன்னணி புகார் அளித்து வருகிறது. இந்த ஆண்டு அளித்த புகாருக்கு பொதுப்பணித்துறை இதற்கும் அந்த துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அலட்சியமாக பதில் அளித்தனர். இந்த பகுதியில் ராட்டினங்கள் அமைக்க பொதுப்பணித்துறை தான் அனுமதி அளிக்க வேண்டும். ஆகவே நேற்று நடைபெற்ற விபத்து நகராட்சி, தீயணைப்புத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அலட்சியமே காரணம். 3 கோடி முதல் 5 கோடி வரை வருவாய் மட்டுமே நகராட்சி பார்ப்பதாகவும், ஆடி அமாவாசையில் மூதாதையர்களுக்கு திதி கொடுக்க துவங்கப்பட்ட இந்த நிகழ்வு தற்போது வியாபார நோக்கில் எந்தவித பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது இல்லை. ஆகவே இது சம்பந்தமான துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு நிவாரணம் வழங்க கேட்டு தக்கலை டிஎஸ்பி அலுவலகத்தில் இந்து முன்னணியினர் புகார் அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில வாவுபலி பொருட்காட்சி 101வது ஆண்டு நடக்கு. இந்த வாவுபலி பொருட்காட்சி நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கூட்டியே அந்த ஒன்றியத்தை சேர்ந்த ஒன்றிய இந்து முன்னணி ஒன்றிய தலைவர் அருண் அப்படிங்கிறவங்க என்ன செய்திருக்காங்க, இந்த வாவுபலி பொருட்காட்சி நடக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிகாரிக்கு மனு கொடுக்காங்க. எல்லா விஷயங்களும் பாதுகாப்பு அம்சங்கள், பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் சரியா இருக்கா, அதாவது தீயணைப்பு துறை, மருத்துவத்தினுடைய இது, ஆம்புலன்ஸ் இது, பொதுப்பணித்துறையினுடைய இது, மண்ணினுடைய சிறத்தன்மை, போக்குவரத்தை கவனிக்கக்கூடியது, மற்றபடி பொதுமக்களுடைய பாதுகாப்பு, காவல்துறை, அனைத்து துறைகளையும் சரியாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்துருக்காங்க. அதுல பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையினுடைய உதவி செயலாளர் அவர்களுக்கு, பொறியாளருக்கு மனு கொடுத்துருக்காங்க. இப்படி இதுலெல்லாம் உள்ள ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் நீங்க கொடுத்துருக்கீங்களா, இந்த இதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த பொதுப்பணித்துறையில உள்ள அதிகாரி என்ன செய்திருக்காங்கோ, அந்த மனுவை திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதற்கு ஒரு எதிர் மனு வச்சு, எப்படி இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது நீங்க குளித்துறை நகராட்சியில போய் கொடுத்துக்கிடுங்கோ, இது நான் பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு. பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இவங்க தான் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும். ஒன்னு இவங்க குளித்துறை நகராட்சிக்கு மாற்றி விட்டுருக்கணும். அதை விட்டுக்கிட்டு மனு கொடுத்தவங்களுக்கு திரும்ப ஒரு எதிர்மனு வச்சு கொடுத்துருக்காங்க. இது வருடந்தோறும் விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வருடம் மிகப்பெரிய விபத்து. ஏன்னா பாதுகாப்பு அம்சங்கள் எதுவுமே அவங்க செய்யல. அந்த மிஷினரி, அந்த உபகரணங்கள் எதுவுமே சரியான முறையில பழுதுபார்க்கப்பட்டு சரிபடலை. அதனால ஒரு குழந்தையினுடைய கண்ணு, இட சைடு கண்ணு அப்படி பாதிச்சுட்டு, அதுபோக ஒரு 4-5 குழந்தைகளுக்கு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. அவங்க எல்லாருமே மருத்துவமனையிலே தான் அனுபவிச்சிருக்காங்க. அதனால குளித்துறை நகராட்சி இதுக்கு பொறுப்பேற்றி அந்த குழந்தைகளுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து, அவங்களுக்கு உண்டான நிவாரணம், அவங்களுக்கு என்ன உதவி உண்டுமோ அந்த நிவாரணத்தை கண்டிப்பா செய்தாகணும். ஏன்னா இவங்க நடத்தக்கூடியது ஆக்சுவலா ஆடி மாசம் தாமிரபரணியில இந்துக்கள் அவங்களுடைய மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது. ஆனா இப்போ காலம் மாறி இது ஒரு கண்காட்சி, பொருட்காட்சி, எல்லாரும் ஒரு வேடிக்கை பொருளாட்டு மாறிட்டு, எதுக்கு வேண்டி தொடங்கிச்சோ அது இல்லாம ஒன்லி குளித்துறை நகராட்சிக்கு 5 கோடி ரூபாய் வருமானம். எந்த மக்கள், பொதுமக்கள் என்ன ஆனாலும் எப்படி ஆனாலும் பிரச்சனை கிடையாது. குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. டெண்டர் விட நேரம் 2 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 2 பேருக்கு டெண்டர் அலாட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுடைய வருமானம் 5 கோடி ரூபாய். ஆனா இவ்வளவு ரூபா வாங்கி இவங்க குளித்துறை நகராட்சியானது என்ன பாதுகாப்பு, ஆம்புலன்ஸ் உள்ள போயிட்டு வெளியில வர முடியல. இத்தனை கடை தான் வைக்கணும்னு இருக்கு, ஆனா அத்தனை கடைக்கு மேல இருக்கு. எந்த விதமான அந்த ராட்டினமாட்டு இருக்கட்டும், இந்த ட்ரெயினா இருக்கட்டும், பலூனா இருக்கட்டும், எந்த விதமான செக்கப்பும் இல்லை. இதே நம்மளுடைய இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய ஒன்றிய தலைவர் அருண் அவர்கள் என்ன செய்திருக்காங்க, போன வருடம் அவருடைய குழந்தைகளை கூட்டிட்டு போயிருக்காங்க. சின்ன குழந்தைகள் 4 வயசு 7 வயசு. அந்த குழந்தைய ஒரு பலூன்ல ஏற்றி அதிகப்படியான காற்று
அவங்க ட்ரிம் பண்ணி வச்சிருந்த அந்த பலூனு ஒரு 10-100 அடிக்கு மேல தள்ளி கொண்டுட்டு போய் பிள்ளைக்கு படுகாயம் அடைஞ்சு, அதே நாளுல இந்த பெரிய ஜெயின் ராட்ல இருந்து ஒரு குழந்தை விழுந்திருக்கு. அதே நாள் தான் போன வருடம் இந்த ஒயரிங் கொடுத்ததுல ஒரு பையன் மிதிச்சு இறந்திருக்கான். போன வருடம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. போன வருடம் உடனடியாவே ஒன்றிய தலைவர் என்ன செய்திருக்காங்க, அந்தந்த துறையை அணுகி இப்படி நடக்குன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரிப்பு ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே மனு கொடுத்தும் நகராட்சியும் பொதுப்பணித்துறையும் எந்த வருவாய்த்துறையும் ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்குன்னு வேண்டி பார்க்காம அலட்சிய போக்குல இருந்திருக்காங்க. அதனால முழுக்க முழுக்க அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இல்லைன்னா காவல்துறை அவங்க மேல அனைத்து அதிகாரி மேலையும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அப்பந்தான் பொதுமக்களுக்கு இவங்களெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் வி.எஸ். ஆறுமுகம்.